அந்த ரியல் எஸ்டேட்காரங்க போடுற விளம்பரத்தை பாருங்க, இஷ்டத்துக்கு போடுறாங்க. எப்படி அந்த இடத்துக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது? யார்? போரூர் ஏரி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், பல்லாவரம் ஏரி ஐஸ்வரி கணேசன் காலேஜ், எந்த காலேஜை விட்டு வச்சிங்க? அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சைமுத்தோட SRM காலேஜ், இது எல்லாமே ஏரி இருந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது எல்லாமே கொடுத்தது எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி. அவர் காலத்தில் அவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க தானே. இப்போ அவர் கொடுத்ததுனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் காலேஜை கட்டி அதுக்கப்புறம் நீர்நிலை அழிச்சது இந்த மாதிரி. அப்போ அந்த டைம்லேயே அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னு இந்த பிரச்சனை வந்திருக்காதா? அந்த தண்ணியை சட்டவிரோதமாக ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி பம்பு செட்டு போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்க முடியாது, ஏன்னா அந்த கல்லூரி எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் பெற்ற கல்லூரி. ஏன்னா உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஆளுங்கட்சி மேலே குறைய சொல்லி அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அது மாதிரி ஒரு 2-3 நதிகளுக்கு அந்த மாதிரி கட்டி செங்கடலில் தண்ணி விழுவாமல் போனதுனால செங்கடல் வற்றி விட்டது. ரெட் சீ இஸ் டெட். ராக்கெட் விடுறீங்க, சந்திர மண்டலத்தில் தென் துருவத்தில் ராக்கெட் போயிடுச்சு. சென்னையில் மழை பெய்து நிறுத்த தேர்வு. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருப்பது டாக்டர் காந்தராஜ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். சென்னையவே புரட்டி போட்ட இந்த வெள்ளம், இந்த புயல் வெள்ளம் இது இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன சார் இருக்கும்? இதுவரையும் வந்ததில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். சமீபத்தில் வந்த புயலுக்கும் இதுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அப்போல்லாம் வெறும் மழை தான் பெஞ்சுது, பெருமழை தான். இந்த தடவை புயலும் சேர்ந்து, அதுதான் இந்த தடவை இருந்த பெரிய வித்தியாசம். அந்த புயல் நமக்கு நிறைய வேடிக்கை கட்டிடுச்சு. 120-130 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தது. அதை மெதுவாக நகர்ந்து வருகிறதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆந்திரா பக்கம் போகும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது போகாமல் நம்ம பக்கம் தான் வந்தது. வரும்போது கரெக்டாக 90 கிலோமீட்டருக்கு இப்போ தூரத்தில் அப்படியே நின்றுக்குச்சு. மையம் கொண்டு அங்கேயே நின்றுக்குச்சு, நகரவே இல்லை. இப்படியே வரல, அப்படியே வரல, மேலேயும் போல கீழையும் போல எங்கேயும் போல அங்கேயே ஸ்டேபிளாக நின்றுடுச்சு. அதனுடைய விளைவு மேகத்தாக்கம், மேக வெடிப்பு. மேக வெடிப்பினுடைய விளைவு அந்த காற்றுடைய வேகத்தில் கடல் பொங்கிக்கிட்டு கடல் சீற்றம் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் கடுமையான மழை பெஞ்ச போது செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பிட போகுதுங்கிறதுக்காக படிப்படியாக அவங்க திறந்து விட்டு இருந்த போது அந்த அடையாறு தண்ணி கடலுக்குள்ளார போக முடியாத அளவில் கடல் இந்த பக்கமாக கடல் உள்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. உள்வாங்காமல் கடல் பொங்கி கரையோரமாக உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ள வர ஆரம்பிச்சதுனால அடையாறு தண்ணி கடலுக்குள்ளார போகாமல் பின்னாடி இது பேக் வாட்டர்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. பேக் வாட்டர்ஸ் ஆகும்போது மற்ற இடங்கள்லாம் கரைகள்லாம் பலமாக இருந்த இடத்துல வேளச்சேரி பகுதியில் பள்ளிக்கரணை பகுதியில் தான் அது பலகீனமாக இருந்தால் அது உள்ளே போட்டுச்சு. அதனால தான் அந்த இடங்கள் பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. போன தடவை செம்பரம்பாக்கம் ஏரி உடச்சி இது பண்ண போது சம்மந்தம் இல்லாத அண்ணா நகர்லாம் தண்ணிக்குள்ளார போச்சு. என்னுடைய கல்லூரியில் வேலை பார்த்தவங்க அவருடைய இதை அவர் வீட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு லாஸ் ஆச்சு. அண்ணா நகரில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்தவர் அவர் வீடெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இருந்து காரெல்லாம் அடிச்சுட்டு போகிற அளவு. அண்ணா நகருக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி பாதிப்பு கட்டுருக்கு. இந்த தடவை இதெல்லாம் ஹையஸ்ட் ரெயின் ஆவடி தான். இங்கே பாதிப்புகள் பெருசாக இல்லை. கொஞ்சம் அதை பவர் சப்ளை நின்றுச்சு, தண்ணி நின்றுச்சு. வேகிற மழையை நீங்கள் தடுத்தா நிறுத்த முடியும், அந்த மழையெல்லாம் இருந்தது. அப்போது இந்த இடத்துல இருந்த 5 ஏரிகள்லாம் இருந்ததுனால நீங்கள் இந்த மழை இன்னும் கூடவே குறைச்சலாக இருந்திருக்கலாம். பல ஏரிகள் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தான் இங்கேயும் ஓரளவுக்கு தண்ணி நிற்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜ் இங்கே இல்லை. அதிகப்படியான மழை பெஞ்சது ஆவடி, குறைச்சலான பாதிப்புகளோடு தப்பிச்சது ஆவடி தான். இப்போ என்னுடைய பகுதியெலாம் அடையாறு காந்தி நகர் ஏரியாவில் எங்களுக்கு அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டாங்க. அப்போ நாங்கள் கற்றுனோம், வாட் நான்சென்ஸ். நாங்கள் தான் இங்கிலீஷில் தானே பேசுவோம், பெரிய இடம் இல்லை, தமிழ் பேச மாட்டோம். வாட் நான்சென்ஸ் கோயிங் ஆட் ஹியர், வாட் தி பிளடி கவர்மெண்ட் இஸ் டூயிங். US when I was in US nothing such happened. இப்படி தான் பேசுவோம். இதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் மேல் தட்டு மக்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கத்தோன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்ச போய் நின்னாக்கா அடுத்த நிமிஷம் தண்ணியை காணும். அன்றைக்கு பட்ட அவஸ்தைக்கு இன்றைக்கி லாபம். 4ஆம் தேதி இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சுது. 5ஆம் தேதி காலையில் நின்றுச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பவர் சப்ளை கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க, 11 மணிக்கு மேலே கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கடலுக்கு பக்கத்தில் இருக்கு. பெசன்ட் நகர் ஒன்றுமே ஆகலை, கொஞ்சம் தண்ணி இருந்தது. மழை பெய்யும் போது இருந்த தண்ணி, யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை, யாரும் வெளியே போகலை.
அது மாதிரி பல இடங்கள்ல பெருசாக பாதிக்கப்பட்டதுன்றதுக்காக வேளச்சேரி, பள்ளிக்கரணை எல்லாம் சதுப்பு நிலம், அதை பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் நம்ம சொல்லணும். அங்கே வீடு கட்டலாம். இப்ப தாம்பரம் அப்புறம் பெரும்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா நல்ல பாதிப்பு இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சுமே இடுப்பளவு தண்ணிலாம் இருந்துச்சு. நம்ம ஈஞ்சம்பாக்கம் பக்கத்துல ஏஞ்சல் அந்த நகர், அந்த ஏரியா பெத்தல் நகர் இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கழுத்தருக்குலாம் தண்ணி இருந்துச்சு ஒரு வாரம் கழிச்சுமே. ஏன் என்ன எதுக்கு இந்த ஏரியாலாம் நிக்குது? சென்னை ஒட்டி உள்ள ஏரியா தான், அங்க தண்ணியில இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏரிகள்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்றதா முக்கிய குற்றச்சாட்டா சொன்னாங்க சார். ஏன்னா எல்லா ஏரியுமே மூடிட்டீங்க. ஒரு ஏரி வண்டலூர் ஏரி எஸ்ஆர்எம் காலேஜ், ம், போரூர் ஏரி ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ், பல்லாவரம் ஏரி ஐஸ்வரி கணேசன் காலேஜ். எந்த காலேஜை விட்டு வச்சிங்க? சத்யபாமா அந்த 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 பகுதியில் இருந்த அந்த ஏரியா ஜேபிஆர். ம், கூவம் நதியிலேயே ஏசி சண்முக காலேஜ் கட்டிவிட்டாருங்க. ம், யாரெல்லாம் அவங்களாம் யாரு? கூவம் நதியில் ஏசி சண்முக காலேஜை கட்டி அந்த கூவம் போன தடவை வெள்ளத்தில் அந்த ஹாஸ்டல்லாம் உள்ள மூழ்கி ஏசி சண்முகத்தை கைது பண்ணி 3 நாள் உள்ள வச்சிருந்தாங்க. ம். தெரியுமா அது உங்களுக்கு? அந்த செய்தியை வெளியே விடல. 3 நாள் உள்ள வச்சாங்க. அப்புறம் சமாளித்து வெளியே வந்தார். கூவம் நதியிலேயே கட்டிவிட்டார். ஏரி என்ன நதியிலேயே கட்டியிருக்காரு. போய் பாருங்க ஏசி சண்முக காலேஜ் எங்கே இருக்குன்னு போய் பாருங்க. இப்படி கட்டிவிட்டாங்க பிறகு இப்படி தண்ணி போகலன்னாக்க என்ன அர்த்தம்? ஆனால் இதெல்லாம் நான் ஒரு காரணமாக சொல்ல மாட்டேன். இது மாதிரி ஒரு விளைவுகள் வந்தால் எப்படி சமாளிக்கிறதுங்கிறத இனிமேல் நம்ம பார்க்கணும். நோய் தடுப்புகள்லாம் போடுறோம், அதையும் தாண்டி நோய் வரத்தான் செய்யும். இப்போ அடுத்தாப்படி நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். நீங்கள் நோயெல்லாம் வராத இப்போ வட சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிக்கப்படுறதே இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ்காரர்கள் அதை அவ்வளோ சீராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் போய் வேளச்சேரியில் அவ்வளோ கண்ணு கருத்துமா நின்றுங்களே. ஜார்ஜ் டவுன் ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஒரிஜினல் சென்னை. ம். அது சந்து பொந்துமாக இருக்கிற கூடிய ஒரு இடம். அங்கே என்ன ஆச்சுன்னு யாராவது இதுவரையிலும் நீங்கள் யாராவது போனீங்களா, பார்த்தீங்களா? ஏன் சொல்கிறேன்னா அங்கே குடியிருந்தோம் நான். அது எப்பேற்பட்ட இடம்னா வரலாற்று புகழ்மிக்க இடம். ஆனந்தரங்கம் பிள்ளைன்ற ஒரு பெரிய திவானாக இருந்தவர், பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய திவானாக இருந்தவர், டூப்ளே கிட்ட எல்லாம் வேலை பார்த்த வரலாற்று புகழ் பெற்ற ஒருத்தர் அங்கே வாழ்ந்த இடம் அது. அதே மாதிரி சிந்தாதிரிப்பேட்டை பச்சைப்பமரியார் பச்சைப்பா கல்லூரியை உருவாக்கின பச்சைப்பரம் வாழ்ந்த இடம். அது மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு யாருமே பார்க்கல. போய் செல்வந்தர்கள் கூட இருக்கிற வேளச்சேரி மாத்திரம் பெருசாக கவனித்து பார்த்தீங்க. இந்த பகுதியெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த பகுதியிலாம் ஜார்ஜ் டவுன் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அப்படியே எங்கெங்கேயோ போயிடும். அங்கே இருந்திருக்கிறோம் நாங்கள். அது ஏன்னா அதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் அவ்வளோ சிறுவாக பண்ணாங்க. எல்லிஸுங்கிற ஒரு கவர்னர், அவர் தான் இதெல்லாம் டிசைன் பண்ணார். வெறும் ஏரிகளை நீங்கள் நகரத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கவே முடியாது. பாரதியார் பாடும்போது என்ன சொல்கிறாரு? 30 கோடி முகமுடையாள் மனத்தாய் எண்ணத்தால் ஒன்றுடையாள்னு எழுதுறாரு. 1920 30 கோடி பேர் ஜனத்தொகை. இன்றைக்கி சென்னையினுடைய இந்தியாவுடைய ஜனத்தொகை, இன்றைக்கி இந்தியாவுடைய ஜனத்தொகை என்ன? 130 கோடி. சென்னையினுடைய இது எவ்வளோ? சென்னைக்கு ஏ கிளாஸ் சிட்டின்னு கொடுக்க முடியாதுன்னாங்கன்னா ஜனத்தொகை ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இங்கே சொல்லி 16 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் ஏ கிளாஸ் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது ஜனத்தொகை அதிகப்படுத்தி காட்டி நம்ம இது பண்ணோம். தொழிற்சாலைகள் வளர்ந்துருச்சு, நகரங்கள் வளர்ந்துருச்சு. அதுக்காக தான் சேட்டலைட் டவுன், உப நகரங்கள், துணை நகரங்கள்னு சொல்லி ஆவடியெல்லாம் டெவலப் பண்ணோம், அம்பத்தூர் டெவலப் பண்ணோம், துணைக்கோள் நகரங்கள். இது 10 அதில் நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்க தவறணும். அதில் இது நீங்கள் புதுக்கோட்டை பக்கமெல்லாம் போய் பாருங்கள். மானம் பார்த்த பூமி. மகாராஜாக்கள் எப்படி வச்சுருந்தாங்க? புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஏரி இருக்கும், ஒரு 10 அடிக்கு ஒரு ஏரி இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணியை சேமிச்சாங்க. அந்த காலத்தில் நம்ம வீடுகளே நீங்கள் பாருங்கள், முன்னாடி ஒரு தாழ்வாரம் இருக்கும், உள்ளே நீங்கள் ஏரி உள்ளே போனீங்கன்னாக்கா இப்படி சதுரமாக இருக்கும், தண்ணி அப்படியே கொட்டும். அந்த தண்ணி அப்படியே போயிடும், எதுவும் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை. அப்படியே அந்த தண்ணி அப்படியே கொட்டி அப்படியே உள்ளே போய் கிணத்து தண்ணி இருக்கு ஊறும். அந்த அளவுக்கு நம்ம திட்டம் போட்டு கட்டிடணும். எங்கே போச்சு அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்? இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஜேபிஆர் காலேஜ் செம்மஞ்சேரி பக்கத்தில், அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சைமுத்தோட எஸ்ஆர்எம் காலேஜ், இது எல்லாமே ஏரி இருந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது எல்லாமே கொடுத்தது எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி. அவர் காலத்தில் அவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க தானே. இப்போ அவர் கொடுத்தனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் காலேஜை கட்டி அதுக்கப்புறம் நீர்நிலை அழிச்சது இது மாதிரி. அப்போ அந்த டைம்லேயே அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னு இந்த பிரச்சனை வந்திருக்காதா? அன்னைக்கு இருந்த என்ஜினியர்ஸ் மேலே தாங்க தப்பு சொல்லணும். எம்ஜிஆருக்கு என்ன தெரியும்?
எம்ஜிஆருக்கு மிஸ்கைட் பண்ணது யார்? அப்போ அந்த ஏரிக்குள்ளார முழு இருக்கிற காலேஜில் படிச்சுட்டு வர சிவில் இன்ஜினியர் என்ன மாதிரி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். சிவில் இன்ஜினியர்கள் தாங்க அதில் தப்பு. நீங்கள் ஜென்டில்மேன் படத்தில் டயலாக் வரும், காலேஜில் சேரத்துக்கு இது காசு கேட்பாங்க. அப்போ அந்த மந்திரியோட பொண்டாட்டி சொல்லும், நாங்கள் என்ன வெறும் எஜுகேஷன் கல்வி அமைச்சர், என்னத்தை சம்பாதிக்க முடியும், நாங்கள் என்ன பிடபிள்யூடியா கொள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு. பிடபிள்யூடிக்காரர்கள் பண்ண தவறுகளுங்க. மந்திரியா யாருங்க வருது? நீங்களும் நான் தாங்க வர்றோம். நமக்கு என்ன தெரியும்? நான் சொல்லுவேன், எனக்கு வந்து என் ஜனங்க 100 பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுக்குமோ, அந்த ஏரி காலியாக இருக்குங்க, கட்டிவிடலாம், இவன் கொடுக்குற ஐடியா கட்டிவிடு. அப்படி தானே நான் போனேன். எனக்கு டெக்னிக்கல் மேட்டர் கைட் பண்ணுறதுக்கு தான் நான் உன்ன வச்சுருக்கிறேன். நீ தப்பாக பண்ணிட்டு வழிகாட்டினா யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? உண்மையில தான் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் அரசியல்வாதி, இந்த மந்திரி சபையில் இருப்போம், அடுத்த மந்திரி சபையில் இருக்க மாட்டோம், மந்திரி சபையை மாறி போடு, நீங்கள் நானும் 6 வருஷத்துக்கு பிறகு காணாமல் போயிடுவோம். அதிகாரி அவன் இருந்துக்கிட்டே இருப்பான். அவன் தானே காரணம். யாரை கேட்டீங்க? இந்த மாதிரி இடத்தையெல்லாம் இது பண்ணதுக்கு யார் காரணம்? இதுக்கெல்லாம் சாங்ஷன் கொடுத்தது யார்? எப்படி வந்தது? அந்த ரியல் எஸ்டேட்காரங்க போடுற விளம்பரத்தை பாருங்க, இஷ்டத்துக்கு போடுறாங்க. எப்படி அந்த இடத்துக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது? யார்? அவங்களெல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் அந்த டைம்ல அவர் கொஞ்சம் யோசித்து இருந்தாருன்னா அவ்வளவு பெரிய இது வந்திருக்காதுல்ல சார். அந்த நேரத்தில் இருக்கிறதே வந்து நமக்கு தெரியாதுங்க. இதில் வந்து எங்கள் அண்ணன் மேலேயே என்னால் பழி சொல்ல முடியும். சேலத்தில் 2 பெரிய ஏரிகள், சர்க்கிள் ஏரின்னு ஒன்று, நான் படித்த ஸ்கூலில் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஏரி, ஊருக்கு மத்தியில் அருமையான ஏரி. வெள்ளைக்காரர்கள் சர்க்கிள் ஏரி, வட்டமான ஏரின்னு பேர் வச்சுருந்தோம். அந்த ஏரி மேலே 15 அடி உயரத்தில் ரோடு போகும். அந்த ரோடு தான் வெளியூர் போகிறதுக்கெல்லாம் அதான் ஹைவேஸ் ரோடு தான் அது. அதில் அந்த பக்கமும் ஏரி, இந்த பக்கமும் ஏரி. அந்த பக்கத்து ஏரியில் வந்து பூரா வயல்வெளிகள், இந்த பக்கம் வந்து ஏரி தண்ணி. ஏற்காட்டில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி பூரா வந்து அங்கே நிற்கும். அந்த பாதை அப்படியே அந்த 15 அடி உயரத்தில் இருக்க அந்த பாதை இருக்குது இல்லையா, அந்த பாதையில் 2 பக்கமும் சிமெண்ட் நாற்காலிகள் போட்டிருக்கும். உட்காந்து காற்று வாங்கலாம், வாக் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஏரி. இந்த சர்க்கிள் ஏரி, ஊருக்குள்ளார இருந்த சர்க்கிள் ஏரியை கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றினாங்க. எங்கள் அண்ணன் ஆட்சியில் இருந்த போதா, மந்திரியாக இருந்த போதா அது இருந்தது. அந்த பக்கத்தில் அந்த ஏரியை பஸ் ஸ்டாண்டாக மாற்றினாங்க. 2 ஏரியும் பஸ் ஸ்டாண்டாக, ஒன்று பஸ் ஸ்டாண்டாக, ஒன்று கிரிக்கெட் ஸ்டேடியம் மாற்றினா என்ன ஆகுறது? எப்படி தண்ணி ஊறும்? வெறும் ஏரிகள் மாத்திரம் குறை சொல்கிறேன், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உலகம் முழுவதிலுமே இந்த பிரச்சனை உண்டு. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா போன்ற இடங்கள்லாம் அந்த ஸ்னோ வர்ற டைமில் 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். பலத்த சுரை காற்று வீசியதால் வீடானது மக்களெல்லாம் வெளியே போய்விட்டார்கள். அது எல்லா ஊர்லேயும் நடக்குது. அதை தவிர்க்க முடியாது. இயற்கை சீற்றத்தை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அங்கே பனி, அங்கே ஸ்னோஃபால் வந்துடும். ஸ்னோஃபால் வந்ததுன்னா வெளியே எட்டி கூட பார்க்க முடியாது. காரே மூடி தான் இருக்கும். அது காரெல்லாம் மூடி இருக்கும், எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இது பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் எலக்ட்ரிசிட்டின்னா கூட விரைச்சி செத்து போடுவாங்க. பல உயிர்கள் இழப்பெல்லாம் நடக்கும். இதை நீங்கள் இயற்கையை எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒப்பிட்டு பார்க்குறதோ, ஒருத்தர் மேலே குறை சொல்கிறதோ, எல்லாம் சொல்கிறத விட இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இது வந்து இப்போ தேவை, இது வேறு வழி இல்லை. இன்றைக்கி அம்பத்தூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் மூடுன்னு சொன்னால் எப்படி மூட முடியும்? அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அது இருந்தாலும் இந்த தண்ணி வந்தாக்கா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது, அதுக்கு தான் இவங்க வந்து திட்டம் போட்டு போன தடவை எங்கெல்லாம் தண்ணி வந்து பிரச்சனை கொடுத்ததோ அங்கெல்லாம் அவங்க சரிப்படுத்தி முடித்தாங்க. சரிப்படுத்தி முடிக்கும் போது வேளச்சேரி பெருசாக மாட்டேங்குச்சு. இப்போ வேளச்சேரி புது இடம், அதை எப்படி சரிப்படுத்துங்கிறதுக்கு ஒரு திட்டம் போடணும் நீங்கள். ஏன்னா இந்த ஒரு வேளை இந்த புயல் மையம் கொண்டுச்சுன்னா, கடல் தண்ணி உள்வாங்காமல் நின்றுச்சுன்னா மாட்டிக்கிறோங்கிறது இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற அனுபவம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த தண்ணியை, அதுக்காக தான் ஒரு நீர்வளத்துறைன்னு ஒரு அமைச்சரே போட்டிருக்காங்க, துறைமுருகனை போட்டிருக்காங்க. அவர் அது அதிகாரிகளை வச்சுட்டு இதெல்லாம் வேலை வாங்கணும். அவர் வேலை வாங்கணும். ஒவ்வொன்றும் அனுபவத்தில் கிடைக்கிறது தான் இது. அந்த சேலத்தில் இந்த சர்க்கிள் ஏரியில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றின போது சேலத்தில் வந்து வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய நதிகளே கிடையாது டவுனில். திருமணிமுத்தாறு, அந்த திருமணிமுத்தாறு பெருகி இது வெள்ளம் வந்துருச்சு. ஹெலிகாப்டரில் போய் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். சேலத்தில் வெள்ளம் கனவு கூட கண்டதில்லை. நாங்கள் கற்பனை கூட பண்ணதில்லை. சேலத்தில் வெள்ளம் வந்தது. காரணம் இந்த மாதிரி
ஏரிகளை போட்டு ஒழிச்சு கட்டு. எல்லா ஊர்லேயும் இப்போ நீங்கள் மதுரையில் வந்து ரேஸ் கோர்ஸ்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த பூரா பெரிய ஏரி, வயல் வெளிகள். வண்டியூர் கம்மா இருக்கு. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுவும் கட்டி டவுன் ஆகி மாறி போச்சு. எப்படி உருப்படும்? எப்படி உருப்படும்? நீர்நிலைகளை எல்லாம் இழுத்து மூடினீங்கன்னா அது இப்படி தான் போகும். இப்போ நீங்கள் பாருங்க, நினைச்சா யானைகள் உள்ள பூந்துருச்சுங்கிறாங்க. ஏன்? யானைகள் வாழ்ந்த பூமியில நீ உள்ள பூந்துட்ட. அது என்ன பண்ண பார்த்துச்சு, இவனை அடிச்சு வச்சாந்தாடா சரி அவரு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பூமிக்கு விரோதி மனிதன் தான், வேற யாரும் கிடையாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ 1901 பாத்தீங்கன்னா இதே அளவு மழை பெஞ்சிச்சு, ஆனா தண்ணி தேங்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய ஏரிகள்லாம் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. வளர்ச்சி கண்டிப்பா முக்கியம், டெக்னாலஜி முக்கியம். ஸோ நம்ம வந்து வேற இடத்துல எல்லாம் இப்போ ஏரி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டிட்டு நம்ம குடியிருக்க ஆரம்பிச்சிட்டோம், பொழப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் இப்போ அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும், தண்ணி தேங்காம பார்க்கணும். இதுக்கு வந்து முக்கியமா என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீர்நிலைகள், அதாவது இந்த மாதிரி வர்ற நீரை சேமிக்கிறதுக்கும் அதை வந்து உருப்படியாக பயன்படுத்துறதுக்கும் பார்க்கணும். இப்போ வந்து உபரி நீர்னு சொல்லி கடலுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. சேமிச்சு வைக்கிறதுக்கான உள்ளதானே சார் ஏரி. ஏரியாவே மூடிட்டோம்னா அந்த ஏரி ரொம்ப வந்துடுது இல்லை. இப்போ குளம் ஏரிக்கும் எதுக்குமே ஒரு அளவு தானே இருக்க முடியும். ஊர் புறாமல் நீங்கள் ஏரியா பண்ண முடியாது, ஊர் புறா ஏரி பண்ண முடியாது. அந்த தண்ணி எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில திட்டங்களை எல்லாம் வகுக்கணும். இந்த மாதிரி மழை பெருசாக வரும்போது இது மாதிரி இயற்கை சீற்றத்தை எல்லாம் எப்படி தாங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். என்ன செஞ்சாலும் அன்னைக்கு மழை பெஞ்ச அன்னைக்கு என் சொந்தக்கார பையன் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணான். என்ன சேத்துப்பா எப்படி இருக்குது அப்படின்னா, பேஞ்சு தள்ளுதுறான்னு. எப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஹேக்கத்தான், சாட் ஜிபிடி இதெல்லாம் வச்சு மழையெல்லாம் நிறுத்த முடியலையே உன்னால அப்படின்னா. கிண்டல். உபயோகம் இல்லாத விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒன்று என்ன பண்ணுச்சு? இப்போ பெருசாக என்ன நீங்கள் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உங்கள் மனசில் என்ன இருக்குது நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன லாபம்? எதுக்கு லாபம்? யுத்தத்தை நடத்தலாம், வர்ற மழையை நிறுத்த முடியலையே. டெக்னாலஜியில் யூஸ்லெஸ் பல தேவையில்லாத விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. டெக்னாலஜியை முதல்ல சீர்படுத்தணும், எது தேவைங்கிறத பார்க்கணும். எனக்கு எவ்வளோ பல ஐடியாக்கள் வருது, மக்களுக்கு அதனால என்ன லாபம், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால் அறிவியல் வந்து மக்களோட சேர்ந்து இருக்கணும், மக்களுக்கு தேவையானது அறிவியல் இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை. சில சமயங்களில் நான் கேட்பேன், ஜமாத் மலையில் ஆதிவாசிகளோட அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதுக்காக கேம்ப் நடத்தி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜமாத் மலையில் ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்த போது இந்தியாவினுடைய ஆசியாவினுடைய மிகப்பெரிய டெலஸ்கோப் இருக்கிறது அங்கே தான் எனக்கு தெரிஞ்சுது. அங்கே தான் அந்த ஜம்னா மரத்தூரில் தான் அந்த அப்சர்வேட்டரி, வானிலை ஆராய்ச்சி மையம், விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. ஆசியாவினுடைய மிகப்பெரிய டெலஸ்கோப். அவங்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கியிருந்தோம். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பல நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அவங்க காட்டிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு என்னங்க லாபம்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த நட்சத்திரங்களுடைய போக்கு மாறும்போது பல கிரகங்களுடைய இதெல்லாம் மாறும். அந்த கிரகங்களுடைய போக்கு மாற ஆரம்பிச்சதுன்னா அது பூமிக்கு அதில் ஒரு இம்பேக்ட் வரும், அதில் தாக்கம், அதனுடைய தாக்கம் பூமிக்கு வரலாம். அந்த தாக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதாங்க இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா. பல அதாவது இவ்வளவு செலவு பண்ணி அதை பார்க்கணுமாங்கிற ஒரு யோசனை இருக்குது. அதனால் அறிவியல் துறை இப்படி இந்த வானிலை எதுக்காக விண்வெளி ஆராய்ச்சினால என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இதெல்லாம் இருக்குது. சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புறது என்னடா லாபம்னு கேட்டாங்க. இன்றைக்கி வீல் சேரில் பல்வேறு வகையான புது விஷயங்களை கண்டுபிடிச்சி அதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதில் பயன் வர்றதுக்கு காரணமே சந்திரமண்டலத்தில் போகிறதுக்கான வாகனங்களை தயார் பண்ணதில் அதனுடைய விளைவு தான் இது. ஆக சந்திரனுக்கு போனதில் என்னடா விளைவுனா மக்களுக்கு இந்த லாபம் கிடைச்சிது. இது மாதிரி ஒரு அறிவியல் வந்து மக்களோட சேர்ந்து உயிரினங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியான அறிவியலை நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கி வரக்கூடிய இந்த இயற்கை பேரிடரை குறைவான சேதத்தோடு எப்படி சமாளிப்பதுங்கிறத பார்க்க முடியும். சேதம் இல்லாமல் சமாளிக்க முடியாது, நடக்கவே நடக்காது. சேதத்தை எப்படி குறைப்பதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிகப்படியான மழையெல்லாம் பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி தான் போகும். அந்த தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கும்.
இப்படிதான் அங்கங்க ஏரிலாம் இருந்துச்சு. இப்போ அந்த செம்பரம்பாக்கம் பக்கத்துல ஏரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போரூர் பக்கத்துல, அப்புறம் பெரும்பாக்கம் சைடு அந்த சைட்லாம் ஏரி இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம ஃபிளாட் போட்டு வித்துட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ், ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கட்டிட்டோம். நம்ம மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றனால. அப்ப அந்த தண்ணிலாம் எங்க தான் போகும்? அதை நம்ம எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் இப்போ வந்து இருந்த ஏரியை மூடிட்டோம். ஏரி கட்டுறதுக்கோ இல்ல வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கான இடமும் இல்ல. குடி தண்ணி பிரச்சனை ஆகுது. அப்ப மழையும் பெய்யுது, ஆனா குடிக்க முடியல. அப்ப என்ன சார் பண்றது? அந்த எல்லிஸுங்கிறவரே எப்படி பண்ணாருன்னா, அவர் கவர்னராக இருந்தபோது ஸ்டடி பண்ணியிருக்கார். சென்னையில் எந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யுதுன்னு கண்டுபிடிச்சி தான் ரெட் ஹில்ஸ் எல்லாம் அவர் உருவாக்குனார். ம். இந்த இடத்துல தான் மழை அதிகமாக பெய்யுது, இங்கே ஒரு ஏரியா இது பண்ணு. புழல் பக்கத்தில் நிறையா பெய்யுது, அங்கே ஒரு ஏரி உருவாக்கு. அது மாதிரி அவர் கொண்டு வந்தார். அவர் தான் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தையும் கொண்டு வந்தவர். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் நமக்கு அவர் போட்டு தான். அவர் பேரில் தான் அந்த எல்லிஸ் ரோடு இருக்குது, தேவி தேட்டர் பின்னாடி. அவர் தான் இதெல்லாம் இந்த மெட்ராஸை வந்து ஒரு நகரமாக்குனது அவர் தாங்க. இல்லாட்டி போனால் காலை கடன்லாம் முடிக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு தான் போயிருக்கும். அது மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஊரை வந்து நவநாகரிகமான ஊராக மாற்றி ட்ரைனேஜ் எல்லாம் கட்டினது அவர் தான் கட்டினார். அந்த மாதிரியான ஒரு சீரான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு குழுவை அமைச்சு நகர்ப்புற வளர்ச்சியை இயற்கையோடு சேர்த்து எப்படி வளர்த்துறது, அந்த இயற்கை வளத்தை வீணாக்காமல் நகரத்தையும் சேர்த்து எப்படி வளர்த்துறதுங்கிறதுக்கான ஒரு திட்டங்களை போடுறதுக்கு ஒரு குழுவை அமைச்சு நீங்கள் செய்யணும். இது நான் அவங்களுக்கு பிளானிங் கமிஷன் அது மாதிரிலாம் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு இருக்காங்க. அதில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ரெட்டை ஏரியில் வந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு ஆரம்பித்த போது பொதுமக்களுடைய எதிர்ப்பு பெருசாக இருந்தது. அது மருத்துவமனையாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க அடங்கிட்டாங்க. ஆனால் அந்த தண்ணி லாஸ் ஆனது போனது தான். இந்த பக்கம் அதுக்கு நேர் எதிரில் இருந்த இடத்துல அந்த தண்ணியை வந்து சட்டவிரோதமாக ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வந்து பம்பு செட்டு போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்க முடியாது, ஏன்னா அந்த கல்லூரி எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் பெற்ற கல்லூரி, அதை நம்ம கிட்ட போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல கல்லூரியை பெருசு பண்ணுறதுக்காக அந்த ஏரியை மூடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஏரியை மூடுறதுக்கு பிளான் பண்ணும்போது ஜெயலலிதா பீரியட் உடனே மண்ணை வந்து கொட்டினாங்க. அது ஒன்றும் பொறுமையாக இருந்த போகிற மக்கள் ஏரிக்குள்ளாரே இறங்கிட்டாங்க. நான் இப்போ இந்த கல்லூரியில் வேலை பார்த்துட்டு அந்த பக்கம் தான் வருவேன். ஏரிக்குள்ளாரே உட்காந்துட்டாங்க. எங்கள் மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அப்புறம் போ அப்படின்னு. அப்புறம் தான் கை விட்டாங்க. லேட் போனால் எல்லாம் போயிடும், அந்த ஏரிக்கு. இந்த ஏரி போன மாதிரி அந்த ஏரியும் போயிடும். என்ன பண்ணுறது? சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் வந்தது பூராமே எம்ஜிஆர் பீரியடு தான். அந்த சுயநிதி பொறியியல் கல்லூரிகளும் அந்த மருத்துவக் கல்லூரிகள் அத்தனையுமே ஏரிகளெல்லாம் தான் கட்டப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ஃப்ளட்டுக்கு வந்து எம்ஜிஆர் அந்த டைம்ல கொடுத்த ஏரி இடமும் அதுவும் ஒரு காரணம் தான் சொல்லணுமே ஒழிய அதுவே காரணம்னு சொல்ல முடியாது. இவங்க எவ்வளோ போட்டாங்க, 4000 கோடி எங்கேன்னு கேட்டாங்க. 4000 கோடி போட்டிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஆளுங்கட்சி மேலே குறைய சொல்லி அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. மக்கள் நான் ஆவடிக்கு நான் என்ன காலேஜ் லீவ் எல்லாம் விட்டாங்க, வர்றேன். நான் என் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கேட்குறேன், நெட்வொர்க்கே ஒர்க் பண்ணல, செல்ஃபோன் நெட்வொர்க் இல்லை. ஏன்னாக்கா அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான், பிஎஸ்என்எல் தான், ஃபோன் போகாது. இப்போ ஃபோனில் பேசி இது பண்ணிக்கலாம், எல்லா ஆபத்துக்கும் ஃபோனில் நம்ம பேசிக்க முடியும். ப்ரைவேட்டைசேஷனில் கொடுத்தீங்க, ஒழிச்சுவிட்டான்ல, லேண்ட்லைனை பூரா மூடிவிட்டோம். இப்போ தான் பிஎஸ்என்எலுடைய அருமை நமக்கு தெரிஞ்சுது. ஒழிச்சுவிட்டான்ல, ஒருத்தரையும் கான்டாக்ட் பண்ண முடியாமல் முடிச்சான்ல. யாருடைய தப்பு? அது பிஎஸ்என்எல் அடையாளம் தெரியாமல் அழிச்சு அதை பிறகு தனியார்கிட்ட ஒப்படைச்சது யாருடைய தப்பு? அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஆபத்து காலத்தில் உதவாத இந்த ஃபோன் கம்பெனிலாம் இழுத்து மூடினா என்ன? அவன் தான் பணம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக செல் டவரெல்லாம் இழுத்து மூடிவிட்டான், ஜாக்கிரதையாக்கிட்டான். தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி தான் ஆகும். அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்க முடியும். எல்லாத்தையும் இன்றைக்கி கொடுத்து விட்டீங்கல்ல, ரயில்வேலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்தை பண்ண யாரை போய் கேட்பீங்க? மொபைல் நம்ம யூஸ் பண்றதே ஒரு அவசரத்துல, ஒரு அவசரத்துக்கு தான், பாக்கெட்ல இருந்து உடனே கேட்கலாங்கிறது தான். அதுவே போயிடுச்சு. என்ன ஆனா ஏதானு தெரியலையே. நெட்வொர்க் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு? இதை பத்தி யார் கவலைப்பட்டா? யார் கேட்டா? இதை பத்தி யாராவது ஊடகங்கள் நீங்க இதை பத்தி கவலைப்பட்டீங்களா? இவருடைய பின்விளைவுகள் என்னன்னு கவலைப்பட்டீங்களா? என்ன மாதிரி கேளுக்கு தான் அங்க கத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யாருடைய குற்றம்? அவங்களுக்கு பின்னாடி யார் நிற்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்ப லாபங்களுக்காக அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்கல்ல. இதெல்லாம் பேசினா உடனே அவனுக்கு சொம்பு தூக்குறவன் என்னை பற்றி பேசுவான். இயற்கை பேரிடரில் கூட ஒரு லாபம் சுயநலமாக பண்ணணும். வேற என்ன? இந்த இயற்கை பேரிடருக்கு காரணம் என்ன?
பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் ஒழுங்காக இருந்தது இது எப்படி வந்திருக்கும்? அது திட்டம் போட வேணாம். பல விஷயங்கள் இருக்குதுங்க. அணைகள் கட்டுவது வந்து நம்ம தமிழன் தான் முதல்ல அணையை கட்டணும். உலகத்துக்கே அணை கட்ட சொல்லி கொடுத்தவன் தமிழன். கல்லணை தான் உலகத்துடைய கல்லணை. முதல் அணை. ஆனால் அந்த அணை தண்ணியை தேக்கி சீராக்கி தான் ஓட்டுமே ஒழிய தண்ணியை நிறுத்தாது. தண்ணி போயிட்டு தான் இருக்கும். குறைந்த அளவில் தண்ணி போயிட்டே தான் இருக்கும். ஓட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். தண்ணியை நிறுத்தாது. அந்த மாதிரி அணையை கட்டணும் அவன். அதுக்கப்புறம் வந்தபோது ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பெரிய நதி வந்து ஓல்கா நதி. அந்த ஓல்கா நதியில் கண்ட இடத்துல அணையை கட்டினாங்க. அணை கட்டுறதுடைய விளைவு ஓல்கா நதியினுடைய தண்ணி, ஏன்னா அந்த தண்ணி பூரா பூமிக்கு பயன்படணும், கடலில் போய் உழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அணையை கட்டி நிறுத்தி விட்டாங்க. செங்கடலில் போய் தண்ணி உழுவவே இல்லை. அது மாதிரி ஒரு 2-3 நதிகளுக்கு அந்த மாதிரி கட்டி செங்கடலில் தண்ணி உழுவாமல் போனதுனால செங்கடல் வற்றி விட்டது. ரெட் சி இஸ் டெட், ரெட் சி இஸ் ட்ரை. கடல் வற்றி போனாலும் போகும், என் காதல் போகாதுன்னு யாரோ ஒரு பாட்டு எழுதுனார். நான் கடல் வற்றி போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமில்ல? பூமி அந்த பக்கம் நகர ஆரம்பிச்சது, இப்படி அப்படி ஆசையாக ஆரம்பிச்சது. இந்த பக்கம் இந்து மகா சமுத்திரம் இது அடிக்கிற அடியில் அந்த ரஷ்ய பகுதியெல்லாம் அப்படி மேலே போகிறது, இப்படி வரது வருது. அப்படி போயிட்டு இப்படி வரும்போது வந்தால் தான் சுனாமி. உங்களுக்கு யாருடைய தவறு? அதைத்தான் சொன்னாங்க, நதிநீர் இணைப்புன்றது கங்கை காவிரி இணைக்கணும்னு சொன்னாங்களே, செய்யாதீங்க. நாங்கள் அது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே கெடுத்துவிடும், அது ஆபத்தை உண்டாக்கிடும். இதை செய்யவே செய்யாதீங்க. அதனால தான் அது கைவிடப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்க. எவ்வளோ நதிகள் இருக்குது. சிந்து நதியும் கங்கை நதியும் ஒன்றா சேர்த்து இருக்கலாம், பக்கத்தில் தான் இருக்குது. செய்யக்கூடாது. இயற்கை கிட்ட நீங்கள் விட்டு விளையாடாதீங்க. உங்களை காட்டுற இடத்துல காட்டிடுச்சு இல்லை. ராக்கெட் விடுறீங்க, சந்திர மண்டலத்தில் தென் துருவத்தில் ராக்கெட் போயிடுச்சு. சென்னையில் மழை பெய்து நிறுத்த தெரியல. அதுதான் அறிவியல். நமக்கு புத்தி சொல்லி கொடுத்துச்சுங்க. நீ என்ன ஆட்டம் போட்டாலும் நான் ஒரு காட்டுனா காலி ஆக்கிடுவேன்னு புத்தியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. இயற்கையோட ஒத்து வாழ்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கிட்ட சீண்டுனீங்கன்னா இதுதான் கதி. மனிதனுக்கு எச்சரிக்கை, இயற்கை கொடுத்த எச்சரிக்கை இது. நன்றி சார்.